நான் கேட்ட தகவல் கூட எனக்கு வேணாம் மயிலாட், ஆனால் கேட்ட தகவலை தர மறுத்த பொதுத்தகவல் அலுவலர் விட்டுறாதீங்க மயிலாட். கணம் கோட்டார் அவர்களே, அவர்களை தண்டித்து விட வேண்டும். எனக்கு தகவல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் தகவல் தர மறுத்து அவர்களை தண்டித்தே ஆக வேண்டும் என்று ஒரு மனுதாரருடைய ஒரு போராட்டமானது ஒரு வெற்றி நிலையை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன போராட்டம் எங்கே பண்ணார் அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை, பேனாவில் எடுத்து பேப்பரில் அவர் பண்ண போராட்டம் தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவர் மனு பண்ணி தகவல் கேட்டு தகவல் கிடைக்கலைங்கிற போது பிரிவு 18(1) கீழே அவர் புகார் பதிவு பண்ணி அந்த புகாருக்கான ஒரு பரிகாரத்தை ஒரு மனுதாரர் தேடியிருக்கார். நேற்று ஒரு சம்பவம் நம்ம வெளியிட்டிருந்தோம். அது 19(3) 2ஆம் மேல்முறையீடு போய் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மூத்த குடிமகன் ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக சில தகவல்களை மாநகராட்சி தரலை, தஞ்சாவூர் மாநகராட்சி தரலைன்னு சொல்லி அவர் வழக்கு விசாரணை பண்ணதுக்கப்புறம் அவருக்கான இழப்பீடு 25,000 வரைக்கும் பெற்றிருந்தார் அப்படிங்கிற செய்தி நேற்று நான் சொல்லியிருந்தோம். அதுவே அற்புதமான தகவல். பட் அதை தாண்டி இன்னொரு அற்புதமான தகவல் அப்படின்னா இதுதான். இதில் என்ன விசேஷமானது அப்படின்னா, அந்த தீர்ப்பை போட்டதும் திரு ஆணையர் இளம்பருதி அவர்கள் தான். இந்த தீர்ப்பை போட்டதும் ஆணையர் இளம்பருதி அவர்கள் தான். நம்முடைய மெய்ப்பொருள் வலையொலி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய தம்பி திரு கருப்புசாமி இந்த பஞ்சமி நிலத்தை எல்லாம் மீட்கும் போராட்டத்தில் அவர் இறங்கியிருந்தார். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய செய்தி தொலைக்காட்சியெல்லாம் வந்திருந்த தம்பி. அவர் நேற்று என்னிடத்தில் பகிரும்போது, அண்ணே சமீப காலமாக இந்த நம்ம இளம்பருதி சாரில் நான் கவனிக்கிறேன், உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப அற்புதமாக போகிறாங்க, இப்படி ஒரு ஆணையர் இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி அந்த இளம்பருதி அவர்களுடைய ஆணைகள் எல்லாம் ஒரு சில ஆணைகளை நம்மளுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார். அவர் பதிவு பண்ண வீடியோ தான் இது. பட் நம்மளும் அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகவலே வேணாம், பனிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆணையம் அதை செய்யுமா? செஞ்சுருக்கு. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சார். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே என்றைக்குன்னா 11/12/2025 ஜட்ஜ்மெண்ட் டே. ஆணையர் யாருன்னா திரு விபிஆர் இளம்பருதி MABL MPhil மாநில தகவல் ஆணையர். வாழ்த்துக்கள் சார், உண்மையிலேயே ரொம்ப வாழ்த்து சொல்லணும் அவருக்கு நான் நினைக்கிறேன். வழக்கு எண் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் CP நம்பர் 209/C/2023 வழக்கு நம்பர் அது. ஸோ பொதுத்தகவல் அலுவலர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் பொது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருவண்ணாமலை மாவட்டம். மனுதாரர் யார் அப்படின்னா திரு சங்கரன் அவர்கள் தான். மாலக்குப்பம் கிராமம், மேல் கரடிக்குறி, கிருஷ்ணகிரி மாவட்டம். சகோதரர், உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். உண்மையில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வெளியிடுவதில் ரொம்ப சந்தோஷம் இல்லை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தகவலை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2022 12/12/2022 இவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதாவது எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களை பனிஷ் பண்ணிங்க, அதாவது தகுதி நீக்கம் பண்ணிங்க, எதன் காரணமாக தகுதி நீக்கம் பண்ணிங்க, அப்படி தகுதி நீக்கம் பண்ணப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய பட்டியல், ஊராட்சி மன்றத்தில் அது சம்பந்தமாக பராமரிக்கப்படுகிற கோப்புகள், இது சம்பந்தமாக ஒரு 10 இனங்களை அவர் தகவல் உருவாக்கி கேட்டிருக்கார், கேள்வி எழுப்பி கேட்டிருக்கார். எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது நேர்முக உதவியாளர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, கலெக்டரோட நேர்முக உதவியாளர். பட் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா மேல்முறையீடு போகலை, 19/1 மேல்முறையீடு போகலை. அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நான் 18/1 நான் போய்க்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 18/1 தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 18(1) கீழே நேரடியாக ஆணையத்திற்கு புகார் அனுப்பிட்டார். பொது தகவலர் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு பதில் தரலை அப்படின்னு அனுப்பிட்டார். அந்த வழக்கு தான் பார்த்திங்கன்னா 18/1/2023 என்ன ஆகுது அப்படின்னா வழக்கு பதிவாகுது. எஸ், அந்த பதிவானதுக்கப்புறம் திரு இளம்பருதி அவர்கள் முன்னாடி இவங்க ஆஜராகிறார். யார்? மனுதாரர் ஆஜராகிறாரு, அவங்களும் ஆஜராகிறாங்க. அப்படி ஆஜராகும்போது ஆணையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தகவல் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது மனுதாரர் சொல்கிறார், எனக்கு தகவல் வேண்டாம். அந்த அதிலே 18(1) சொல்லிட்டார், எனக்கு தகவல் வேண்டாம், ஆனால் இவங்களை பனிஷ் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களை பணி நீக்கம் செய்த விவரங்களை கேட்டிருந்தார் இல்லையா? நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா, அதற்கான சட்ட வரையறை என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன்.
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 205 படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை, அதாவது ஒரு ஊராட்சியின் ஆய்வாளர் ஆகிய கலெக்டர் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யலாம், பதவி நீக்கம் செய்யலாம், அவரை பனிஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஊராட்சிகளுக்கு கட்டாய கடமை என்று ஒன்று, விதி 110 கீழ் கட்டாய கடமைகள். இந்த கட்டாய கடமையை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் செய்யவில்லை என்றால், அந்த கட்டாய கடமையை செய்து கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இதுதான் அந்த 205 விதி சொல்லுது. 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் விதி 205 இதை சொல்லுது. இதன் அடிப்படையில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஊழல் செஞ்சிருந்தாலோ அல்லது அவருடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தாலோ, ஓட்டு போட்ட மக்களுக்கு அவர் சரியான செயல்பாடுகளை செய்து கொடுக்காமல் விட்டிருந்தாலோ அவரை தகுதி நீக்கம் செய்யலாம். இந்த தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. முதல்ல அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் நம்ம ரெடியாக இருக்கணும். ஊராட்சி மன்றத்திலே போய் இந்த மாதிரி இருந்தாலும் பண்ணுறாருன்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். 110வது விதியின் கீழே கட்டாய கடமை. இந்த கட்டாய கடமை எதாவது செய்யலை, தண்ணீர் ஒழுங்காக தரலையா, சாலை ஒழுங்காக போடலையா, தெருவிளக்கு ஒழுங்காக பராமரிக்கலையா, ஒரு முக்கியமான கடமைகள். 110வது விதியை சரியாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கடைபிடிக்கலைன்னா, அந்த ஊராட்சி மக்கள் கலெக்டர்கிட்ட அணுகி புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை கலெக்டர் விசாரித்து வட்டாட்சியர்கிட்ட அறிக்கை சப்மிட் பண்ண சொன்னார். வட்டாட்சியர் அறிக்கை சப்மிட் பண்ணி 1 மாத கால அளவில் இந்த டைமிங் நடக்கும். இதுக்கடையில் என்ன, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டே விளக்கம் கேட்டு அறிக்கை கேட்பாங்க, கிராம ஊராட்சி சபை கூட்டம் கூடும். இப்படிலாம் நிறைய விதிமுறைகள் இருக்குது. உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃப்ரீயாக இருக்கிற உறவுகள் அதை பார்த்துங்க. சாப்டர் அதில் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தகவல் எனக்கு வேண்டாம், அது சம்மந்தமான தகவல் வேண்டாம். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் ஊராட்சி மன்ற தலைவர்களே நீங்கள் பதவி நீக்கம் பண்ணியிருக்கலாம், அது சம்மந்தமாக நான் கேட்டிருந்தேன், பட் தரலைனாலும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டார். பொது தகவலோட தண்டிங்க. உடனே ஆணையர் என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா, மனுதாரர் அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கனால 19(8)B கீழே 10,000 ரூபா இழப்பீடை பொது தகவலோடு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டார். அது மட்டும் இல்லை, உங்கள் மீது துறை நடவடிக்கை 20(1)22 கீழே 20(1) படி 25,000 ரூபா உங்கள் மேலே அபராதம் விதிக்கிறதுக்கு ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காரு. நீங்கள் தயவுசெய்து விளக்கம் கொடுக்கணும், வருகிற 5/1/2026 இங்கே விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லி ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தீர்ப்பு போட்டிருக்காரு. இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊக்கமான செய்தி என்னென்னா, தகவல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நமக்கு தகவல் தராத அலுவலர்களை தண்டிக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆர்டிஐ என்பது சும்மா ஏதோ என்ன தானே செய்துவிட்டு போவது அல்ல. 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்த அந்த சட்டம் இன்றைக்கு வலிமையானதாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் இது போன்ற தீர்ப்புகள் கொண்டே தான் இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 6/1 போனதுக்கப்புறம் 19(1) நீங்கள் போகலை, 19(3) எனக்கு தகவல் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா 18(1) புகார் போயிருங்க. ஆணையத்தோட வெப்சைட்டில் அதுக்கான படிவு இருக்குது, அதை ஃபுல் பண்ணி நீங்கள் நேரடியாக அனுப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி வழக்கு விசாரணை வரும்போது நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை அமையும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த நகல் வேணும்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தகவலே வேணாம்டா, தண்டனை மட்டும் போதும். அற்புதமாக இருக்குது. திரு சங்கரன் அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் தமிழ்நாடு தகவல் ஆணையர் இளம்பருதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கோம். இன்னொரு வழக்கு, அற்புதமான வழக்கு இருக்குது, அதை வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம அதை குறித்து பேச போகிறோம். மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு இடமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.